திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க இன்றைய தேதியில் எழுச்சியோடு வருகை தந்து கொண்டிருக்கிற அன்பு கொடி மக்களின் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆசிரியரை வழங்க இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா சிவச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற எனது பாசமிகு அண்ணன் சேம்பராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தங்கியார் ஸ்வீட்ஸினுடைய அதிபரும் எனது நெருங்கிய நண்பருமான தங்கியார் கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிரியரை வழங்க வருகின்றிருக்கிற என்னுடைய பாசமிகு வழிகாட்டி, எங்களுடைய அன்பெல்லாம் பெற்றவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் KTP ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிற கவுன்சிலர்கள் திருமதி ராஜசேகர் அவர்களே, நண்பர் ராஜசேகர் அவர்களே, கவுன்சிலர் மாரிமுத்து அவர்களே, கவுன்சிலர் குமார பலவேசம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது நண்பர் விஜயபெருமாள் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்திருக்கிற பெரியவர்கள், ஐயா பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் சுரண்டையில் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக செல்லுகிற பொழுதும், கல்லிடைக்குறிச்சி அருகில் இருக்கிற தெற்கு பாப்பான்குளத்துக்கும் ஒரு நிகழ்ச்சியாக செல்லுகிற பொழுதுதான் இந்த அன்பு கொடி மக்களின் எழுச்சியை அருகில் இருக்கிற பாவூர் சத்திரம், அருகில் இருக்கிற சுரண்டை, அருகில் இருக்கிற தெற்கு பாப்பான்குளம் என்று விரிவடைந்து இன்னைக்கு 3 மாவட்டம் முழுக்க மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை இன்னைக்கு அன்பு கொடி மக்கள் ஆன்மீகத்திலும் மக்கள் மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஆன்மீக வழி அடிமைத்தனம் இல்லாத வழி, அடிமைத்தனத்தை வேரோடு அகற்ற வேண்டும் என்கிற வழி, இடுப்பில் துண்டு கட்டப்படுவது தவறு, அந்த அடிமைத்தனத்தை நீக்கி தலையில் துண்டை கட்டுவதற்காக வழிவகுத்த ஐயா பாதையில் அனைவரும் சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் ஆன்மீக வழியில், குறிப்பாக திசையுள்ள பேரூராட்சி உள்ள இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிகளை ஐயா சிவச்சந்திரன் மூலம் ஏற்பாடு செய்வது நிச்சயமாக திசையுள்ள பேரூராட்சியை பொறுத்தவரை, திசையுள்ள பேரூராட்சி மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக புண்ணியம் செய்தவர்கள். உங்கள் இருக்கிற அதே வேகமும் அதே விவேகமும் அடிமைத்தனம் இல்லாத திசையுள்ள பேரூராட்சியாக உருவாகுவதற்கு உங்களை போன்றவருடைய காலடி இந்த திசையுள்ள பேரூராட்சியில் அமைய வேண்டும். கடந்த வருடம் பேரூராட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று நான் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி தலைவன் விளைவிலே ஐயா அவருடைய ஆசியோடு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரர் இளைய பெருமாள் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர். இளைய பெருமாள் சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக தனது சொந்த இடத்தை அரசு வழங்குகிறது. அதே போல் சொந்தமான இடத்தை 3 சென்ட் இடத்தை சமுதாயத்தில் மிகவும் பிற்பட்டவர், சமுதாயம் மிகத்தின் கடின நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் தேடி பிடித்து தனது சொந்த இடத்தை 3 சென்ட் இடத்தை வழங்குகிற அளவுக்கு உயரிய பக்குவமும் கொடை உள்ளலும் உள்ள தன்மை இங்குள்ள அன்பு ஒளி மக்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஏனென்று சொன்னால், இங்கெல்லாம் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். பொதுமக்கள் புழங்குகிற பாதையை கூட தனது சொந்த இடங்கள் சொல்லக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அடித்தட்டு மக்களில் அந்த அன்பு வழிவந்த மக்களே, அந்த அன்பு கொடி மக்களுடைய சாதாரண சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைய பெருமாள் என்கிற உணர்வு திசையிலே பேரூராட்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஆசையை ஐயா அவர்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இதே போன்ற நிகழ்ச்சியெல்லாம் திசையிலே பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் அடிக்கடி நடத்த வேண்டும்.
உங்களோட அன்பு கொடி மக்கள் இயக்கத்தில் அனைத்து தரப்பினரும் ஐக்கியமாகிற ஒரு நிகழ்வு திசைநிலை பேரூராட்சியில் இருக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய ஆசி அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த பாலன் அவர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாலன் அவர்களுக்கு, பாலனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாலனுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எடுக்கிற எத்தகைய முடிவுக்கும் அது தேர்தல் நேரத்திலாக இருந்தாலும் சரி, அது இப்போது பணியாற்றக்கூடிய மக்கள் பணியிலாக இருந்தாலும் சரி, பாலனுடைய குடும்பம் இந்த பேரூராட்சிக்கு தூணாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சகோதரர் பாலனுடைய சொந்த கோயிலில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிரியரை பெறுவதில் நிச்சயமாக பேரூராட்சி தலைவர் என்கிற முறையில் பெருமை அடைகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு அன்புகுடி மக்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது